नमो विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाच्यस्त्यादेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லோருக்கும் வணக்கம். சைத்தன்ய மகாபிரபு ரெண்டாவது கிளாஸில் இருக்கிறோம். ஸோ சைத்தன்ய மகாபிரபுவோடைய குருவோட குரு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் மாதவேந்திர பூரி. ஸோ மாதவேந்திர பூரியோடைய சிஷ்யர் தான் ஈஸ்வர பூரி. ஈஸ்வர பூரியோடைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஒரு முக்கியமான சிஷ்யர். சைத்தன்ய மகாபிரபு வந்து ஈஸ்வர பூரி கிட்ட இனிஷியேஷன் எடுக்கிறாரு. ஸோ ரொம்ப பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு தடவை வந்துட்டு அவர் ஈஸ்வர பூரியை கயாவில் தான் மீட் பண்ணுவார். சில பேர் கயான்னுவாங்க, சில பேர் காயான்னுவாங்க. அங்கே தான் மீட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கே தான் மீட் பண்ணார். இதை தான் நினச்சிப்பாங்க ரொம்ப பேர். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து ஃபர்ஸ்ட்டு ஈஸ்வர பூரியை நவதீப் டாமில் மீட் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த ஈஸ்வர பூரி வந்துட்டு நவதீப் டாமுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே சைத்தன்ய மகாபிரபு பார்ப்பார், யார் இந்த யங் பாய் பார்ப்பார். யார் இந்த யங் பாய், ரொம்ப பிரகாசமாக தேஜஸ்வியாக இருக்கிறாரு, யார் இந்த யங் பாய் அப்படின்னு பார்ப்பார். அப்போ அவர்கிட்ட போய் பேசுவார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அவரை வந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடுவார். ஸோ அவர் வீட்டுக்கு வருவார். சச்சி மாதா தேவி வந்து அவங்க சமைச்சு ஆஃபரிங் பண்ணி நைவேத்தியம் செஞ்சு அதுக்கப்புறம் ஈஸ்வர பூரிக்கு சைத்தன்ய மகாபிரபு பரிமாறுவார். ஸோ இது வந்து நவதீப் டாம்லேயே நடந்த பாஸ் டைம். இது சைத்தன்ய பாகவத்தில் ஒரு சாப்டரே இருக்கும் இது. ஸோ அதுக்கு அப்புறம் தான் லேட்டர் பார்ட்டில் வந்துட்டு அவர் இந்த மகாத்மாவை நான் பார்க்க வேண்டும் சொல்லிவிட்டு அவர் வந்து கயாவுக்கு வந்து கிளம்புவார் லேட்டர் பார்ட்டில். ஸோ மகாபிரபு வந்து சைத்தன்ய மகாபிரபு பொதுவாக இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 4 சம்பிரதாயங்கள் பார்க்குறோம். 4 சம்பிரதாயத்தில் இந்த மத்வா லைனில் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஸோ 4 சம்பிரதாயங்கள் இருக்குது. பிரம்மா சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாய அண்ட் ருத்ர சம்பிரதாயம். ஸோ இந்த 4 சம்பிரதாயத்துலேயும் 4 ப்ராமினன்ட் ஆச்சாரியாஸ் வந்து வருவாங்க. ஓகே. ஸோ பிரம்ம சம்பிரதாயத்தில் பிரம்மா தான் அதுக்கு ஹெட்டு. குமார சம்பிரதாயத்தில் குமாரர்கள் தான் அதுக்கு ஹெட்டு. ஸ்ரீ சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி தேவி தான் அதுக்கு ஹெட்டு. ருத்ர சம்பிரதாயத்தில் சிவபெருமான் தான் அங்கே ஹெட்டு. அதுக்கப்புறம் வந்து சில ஆச்சாரியர்கள் வருவாங்க. ஆனால் அந்த சம்பிரதாயத்துக்கு ஒரு ப்ராமினன்ட் ஆச்சாரியார் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த லைனேஜில் பார்க்கும்போது பிரம்ம சம்பிரதாயத்தில் பிரம்மா, அப்புறம் நாரதா, அப்புறம் வியாச, அதுக்கப்புறம் மத்வாச்சாரியார் வந்து வருவார், ஸ்ரீபாத மத்வாச்சாரியா. ஸோ ப்ராமினன்ட் ஆச்சாரியா யார்? ஸ்ரீபாத மத்வாச்சாரியா. ஸ்ரீ சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ப்ராமினன்ட் ஆச்சாரியார் யார்? ஸ்ரீபாத ராமானுஜா. ஸோ ராமானுஜாச்சாரியா தான் அதுக்கு ப்ராமினன்ட் ஆச்சாரியார். அவருக்கு முன்னுக்கு மற்றவங்களும் இருப்பாங்க. ஆளவந்தார் இருந்தார், நாதமுனிகள் இருந்தார், ஆழ்வார்கள் இருந்தாங்க, சிலாம் இருக்காங்க. ஸோ இங்கே ருத்ர சம்பிரதாயத்தில் ப்ராமினன்ட் ஆச்சாரியா யார்? ப்ராமினன்ட் ஆச்சாரியா வந்து விஷ்ணு சுவாமி, ப்ராமினன்ட் ஆச்சாரியா. இங்கே நிம்பார்க்க வந்து
குமார சம்பிரதாயத்திற்கு ப்ராமினன்ட் ஆச்சாரியாவா வருவார். நிம்பார்க்காச்சாரியா ப்ராமினன்ட் ஆச்சாரியா. ஸோ இந்த ஒவ்வொரு லைனேஜில் வந்து ஒரு ப்ராமினன்ட் ஆச்சாரியா இருப்பாங்க. அவங்க கொடுத்த ஃபிலாசபி வந்து அதுதான் சைத்தன்ய மகாபிரபுவோடைய லைனேஜில் நம்ம லேட்டர் பார்ட்டில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அவங்க கொடுத்த ஃபிலாசபி. ஸோ இங்கே மத்வாச்சாரியர் வந்து துவைத்தம் என்ற ஃபிலாசபியை கொடுக்குவார். துவைத்தம். ராமானுஜாச்சாரியர் அவர் கொடுத்த ஃபிலாசபி ராமானுஜாச்சாரியா கொடுத்த ஃபிலாசபி விசிஷ் அத்வைத்தம். விஷ்ணு சுவாமி அவர் கொடுத்த ஃபிலாசபி சுத்த அத்வைத்தம். அண்ட் நிம்பார்க்க கொடுத்த ஃபிலாசபி துவைத்த அத்வைத்தம். ஸோ இவங்க வந்து எல்லாருமே கடவுளுக்கு ரூபம் உண்டு, கடவுளும் ஜீவனும் வேறு. ஈஸ்வரா அண்ட் ஜீவா டூ டிஃப்ரெண்ட் திங். இது வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்களோட டைமில். ஏன் பார்ப்போம் அப்புறம். ஸோ மத்வாச்சாரியர் கொடுத்தது வந்து துவைத்தம், ரெண்டு, கடவுள் வேற, ஜீவாஸ் வந்து வேற, ரெண்டு. ராமானுஜாச்சாரியார் கொடுத்தது வந்து விசிஷ் அத்வைத்தம், ஸ்பெஷல் ஒன்னஸ். ஸ்பெஷலான சிச்சுவேஷனில் தான் கடவுளும் மனிதனும் ஒன்று. ஸோ விஷ்ணு சுவாமி சுத்த அத்வைதம் கொடுப்பார். பியோர் ஒன்னஸ், பியோரில் தான் ஒன்னஸ். அண்ட் நிம்பார்க்காச்சாரியா கொடுத்தது அத்வைத ஃபிலாசபி. 2 and 1 ரெண்டாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம். ரெண்டும் இருக்குது, ஒன்றும் இருக்குது. ஸோ இது வந்து சர்டன் பீப்புளுக்கு வந்து இது புரியும். ஆனால் லேட்டர் பார்ட்டில் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது, ஓகே, ஸோ இந்த சம்பிரதாய விஷயங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரம்ம சம்பிரதாய, ஸோ அதோடைய ஆச்சாரியா மத்வாச்சாரியா. ஸோ ஆரம்பத்தில் வந்து பிரம்ம சம்பிரதாயம் இருந்தது. அப்புறம் மத்வாச்சாரியா அதில் இணையும் போது பிரம்ம மத்வா சம்பிரதாயமாக இருந்தது. ஸோ லேட்டர் பார்ட்டில் அவன் சைத்தன்ய மகாபிரபு அதில் இணையும் போது, சைத்தன்ய மகாபிரபு கௌட தேசத்தில் இருந்து இணையும் போது பிரம்மா மத்வா கௌடிய சம்பிரதாயா ஆனது. ஸோ ராமானுஜாச்சாரியா ஸ்ரீ லக்ஷ்மி தேவி கிட்டேருந்து வருது. ஸோ நிறைய ஆச்சாரியர் இருக்காங்க. ராமானுஜாச்சாரியா ப்ராமினன்ட் ஆச்சாரியா, அவர் கொடுத்த ஃபிலாசபி விசிஷ் அத்வைத்தம். இது வரைக்கும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் ருத்ர சம்பிரதாய விஷ்ணு சுவாமி அவர் கொடுத்தது சுத்த அத்வைதம். இங்கே நிம்பார்க்காச்சாரியா எங்கேருந்து வரார்? குமார சம்பிரதாய நிம்பார்க்காச்சாரியா துவைத்த அத்வைத ஃபிலாசபி. கிளியர். ஸோ இங்கே சைதன்ய மகாபிரபு வரும்போது இந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இந்த சம்பிரதாயத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொள்கிறார். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபிலாசபி தான் அச்சிந்திய பேத அபேத தத்துவம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கிளியராக புரியும். மற்றது வந்து கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த ஃபிலாசபி அச்சிந்திய அபேத தத்துவம் நமக்கு கிளியராக வந்து புரியும். இந்த நம்ம ஜீவாத்மா simultaneously one and different with the Supreme Lord. கடவுள் கூட நம்ம வந்து simultaneously same இல்லை. எப்படி? அவர் பூர்ணமானவர், கடவுள் வந்து பூர்ணமானவர், நம்ம பூர்ணம் இல்லாதவங்க. ஆனால் இந்த கல்யாண குணங்கள் ஐஸ்வர்ய குணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கடவுளுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும். அழகு, அறிவு, பலம், துறவு, செல்வம், புகழ், இது எல்லாம் கடவுளுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும். நமக்கு அழகு இருக்கும், அறிவு இருக்கும்,
பலம் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு, சுப்ரீம் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முழுமையாக இருக்கும், முழுமையாக இருக்கும். இவன் தேவதாசுங்க இருக்கிறாங்க, இந்திர சந்திர அக்னி வருண வாயு யாராக இருந்தாலும் சரி, யமராஜ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளோடைய இன்னும் பலம் இருக்கும், நம்மளோட இன்னும் அறிவு இருக்கும், நம்மளோடைய இன்னும் புகழ் இருக்கும். நம்ம புகழ் கொஞ்ச நேரம் 100 வருஷத்தில் அழிஞ்சிரும். இந்திரா 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 இப்போ வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா? யமராஜ் 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 இப்போ வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா? சூர்யா சூர்யா இப்போ வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா? அவங்களுடைய புகழ் இன்னும் நம்மளோட கூட இருக்கும், பலம் இருக்கும், அறிவு இருக்கும், அழகு எல்லாம் இருக்கும். ஆனால் அதுவும் ஒரு நாள் அழிஞ்சிரும், அவங்களும் ஒரு நாள் ஃபினிஷ் ஆயிடுவாங்க. பிரம்ம புவனலோகா புனர்வார்த்தினோர்ஜுனா, டெம்பரவரி விஷயம்தான் இது இருக்கும். ஸோ கடவுளுக்கும் ஜீவனுக்கும் சிமுல்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட், தன்மையில் ஒன்று, தரத்தில் வேறு. ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியர் எப்பயுமே கொடுக்கறது ஒரு கடல் உப்பு தண்ணி கரிக்கும். அதில் ஒரு டம்ளர் எடுத்தோமா, நான் கடலில் உப்பு கரிக்கும், இந்த டம்ளரில் உள்ள தண்ணியும் உப்பு கரிக்கும். ஆனால் நான் ஒரு டம்ளர் தண்ணி தான், அது சமுத்திரம், கடவுள். ஸோ இது ஒரு குட்டி எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நம்மளுடைய அழகு வி கான் கம்பேர் வித் காட், நம்மளுடைய அறிவு வி கான் கம்பேர் வித் காட், நம்மளுடைய பலம் எதுவுமே கடவுள்கிட்ட கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் எந்த ஒரு மனிதனும் தன் கடவுள் என்று சொல்லிக்கொள்ள தகுதியே கிடையாது. ஏன் இல்லை? அவனுக்கு முழுமையான அறிவு, பலம், செல்வம், துறவு, புகழ், வீரம் எதுவுமே முழுமையாக கிடையாது, எதுவுமே பூர்ணமாக கிடையாது. கொஞ்சம் இருக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் கூட இருக்கும், கூட 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 கூட. ஆனால் பூர்ணத்துவம் யாருக்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட இருக்கு. பூர்ணத்துவமான அழகு, அறிவு, பலம், புகழ், செல்வம், துறவு இதெல்லாம் கடவுள்கிட்ட பூர்ணமாக இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கிட்ட பூர்ணமாக இருக்கும். அவரை தவிர்த்து யாருக்கிட்டையும் பூர்ணத்துவம் இல்லை. மத்தா பராதரம் நன்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா மாயே ஸ்வர்வயித புரோக்தம் சுத்ரே மணிகனா இவா. முத்துக்கள் எப்படி ஒரு நூலில் கோக்கப்பட்டிருக்கின்றதோ அதை போல எல்லாம் என்னை தான் சார்ந்திருக்கின்றன பகவான் சொல்றாரு. ஸோ இந்த ஃபிலாசபி சைத்தன்யா மகாபிரபு கொண்டு நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் சைத்தன்ய சரிதாமிர்தா ஒவ்வொரு டிவோட்டியும் படிக்க வேண்டிய, அது ஒவ்வொரு டிவோட்டியும் படிக்கணும் சைத்தன்ய சரிதாமிர்தா. அதில் உள்ள அந்த நாலேஜ் நம்ம கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், நான் அந்த சம்பந்தத்தை என்ன பண்ணணும், சம்பந்தா பிரயோஜனா அபிதயா பிரயோஜனா, நான் என்ன பண்ணணும், நான் எப்படி சாதாரண விஷயத்திலிருந்து அதௌசரதா சாதுசங்கா பஜனக்கிரியா அதிலிருந்து நான் எப்படி உயர்ந்த நிலை ராதா கிருஷ்ண பிரேம் பக்திக்கு எப்படி நான் போகிறது. ஸோ இந்த பிரேம் பக்தி, ராதா கிருஷ்ண பிரேம் பக்திக்கு ஒவ்வொரு ஜீவனும் போகணும். முக்கியமாக டிவோடிஸ் இந்த என்னமோ சட்டியில் உட்காந்து குதிரை ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. நம்ம ஹையர் லெவல் ஆஃப் பக்திக்கு நம்ம போகணும். நம்ம போலன்னா யார் போவா சொல்லுங்கள்? நம்ம போலன்னா யார் போவா? நம்ம தான் போகணும். அப்போ அதுக்கான அதுக்கான முயற்சி நம்ம பண்ண வேண்டும். ஸோ ராதா கிருஷ்ணா பிரேம் பக்தி இந்த 4 சம்பிரதாய ஆச்சாரியர்களும் நமக்கு ராதா கிருஷ்ணா பிரேம் பக்தியை அவங்க டீட்டெயிலாக கொடுக்கல. இது யார் கொடுக்குறா? சைத்தன்ய மகாபிரபு தான் கொடுக்குறாரு. அவருடைய கூட இருந்த ஃபாலோவர்ஸ் தான் அதுக்கு அப்புறம் இதை கொடுக்குறாங்க. அதில் பக்தி சித்தாந்த மகாராஜ் கிட்ட கிடைக்குது. அதை எடுத்து பிரபுபாதா நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு புரிகிற பாஷையில் பிரபுபாதா புத்தகம் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ சைத்தன்ய சரிதாமிர்தா படிக்க வேண்டும். சைத்தன்ய சரிதாமிர்தாவுடைய கிளாஸு பிரபுபாதா கொடுத்ததை கேட்க வேண்டும். இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ராதாகிருஷ்ணா பிரேம் பக்தி மத்வா சம்பிரதாய, ராமானுஜ சம்பிரதாய, நிம்பார்க்க விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தில் இந்த ராதாகிருஷ்ணா பிரேம் பக்தி டீட்டெயிலாக இருக்காது. லேட்டர் பார்ட்
சைத்தன்ய மகாபிரபு கொடுத்தது. தென் த ரூபானுகாஸ். தென் அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய டைமில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, அவர் ரொம்ப இன்டிமேட்டான ராதாகிருஷ்ண பாஸ் டைம்ஸ், ஸ்வரூப் தாமோதர அவர்கிட்ட பேசுவார், ராமநந்த ராய் அவர்கிட்ட பேசுவார், சிக்கி மகாதி அவர்கிட்ட பேசுவார். இந்த 3 பேர்கிட்ட தான் சைத்தன்ய மகாபிரபு ராதாகிருஷ்ணா பாஸ் டைம்ஸை டீட்டெயிலாக பேசுவார். ஸோ இந்த டீட்டெயிலான விஷயங்கள் இதெல்லாம் சைத்தன்ய பாகவத் சைத்தன்ய சரித்தமிரத்தில் இருக்கும். முக்கியமாக சைத்தன்ய சரித்தமிரத்தில் அந்த பேர்பட், ஒவ்வொரு பேர்பட்டும் நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிக்கணும். நம்ம படிக்காமல் வந்துட்டு நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டைட்டில் இந்த டைட்டில் போட்டுக்கிறோம், பக்தி வேதாந்தா, பக்தி அது பக்தி இது என்னென்னமோ டைட்டில்லாம் போட்டுக்கிறோம். ஆனால் சைத்தன்ய சரித்தமிரத்தை கேட்டிருக்கீங்களா? முழுமையாக எல்லாத்தையும் கிளாஸையும் பிரபுபாதாவோட கேட்டுட்டிங்களா? இல்லை. சைத்தன்ய சரித்தமிரத்தை 3 வாட்டி படிச்சிட்டிங்களா? இல்லை. அப்பயும் அந்த டைட்டில்லாம் போட்டுக்கிறீங்க? கொடுத்தாங்க, போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த 4 ஆச்சாரியர்கள் இவ்வளோ ஆணித்தரமாக இந்த விஷயங்களை சொல்லணும்? நாம் வேற, கடவுள் வேற. ஏன்னா அதுக்கு முன்பு ஆதிசங்கராச்சாரியர் வந்தார். ஸோ ஆதிசங்கராச்சாரியர் அவர் என்ன பண்ணார்? மாயாவாத சாஸ்திரத்தை கொடுத்தார், மாயாவாத ஃபிலாசபியை கொடுத்தார், மாயாவாதி ஃபிலாசபியை கொடுத்தார். எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், கடவுள் ஜீவா எல்லாம் ஒன்று, டிஃப்ரெண்ட் கிடையாது. அவர் கொடுத்துட்டு போனார். அவர் இவங்களுக்கு முன்பாக வந்துட்டார். இந்த ஆச்சாரியர்களுக்கு முன்ன வாசி அவர் கொடுத்த அந்த மாயாவாதி ஃபிலாசபி தான் இந்தியா முழுக்க பாரத் பூமியில் பரவி கொண்டு இருந்தது. அப்போ இந்த ஆச்சாரியர்கள் அவங்க என்ன சொல்லணும்? இல்லை 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 இல்லை, கடவுளும் மனிதனும் ஒன்று கிடையாது, கடவுள் வேற, மனிதன் வேற. எதனால ஸ்ரீபாத சங்கராச்சாரிய எதனால எது கொடுத்தாரு? ஏன்னா அவருக்கு முன்பு ஒருத்தர் வந்தார், அவர் தான் புத்தர். ஸோ புத்தர் என்ன சொன்னார்? சாஸ்திரம்லாம் ஓரங்கட்டுங்க, கடவுள் நம்பிக்கைலாம் வேண்டாம், சாஸ்திரம்லாம் ஓரங்கட்டுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அஹிம்சை பரம தர்மம், எதையும் கொல்லாதீங்க, இதை கொல்லாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உயர்ந்த தர்மம், சாஸ்திரம்லாம் ஓரங்கட்டி வைங்க, கடவுள்லாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஃபிலாசபியை கொண்டு புத்தர் கொடுக்குறாரு. அப்போ சங்கராச்சாரியர் என்ன செய்கிறாரு? இல்லை 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 இல்லை, கடவுள் இருக்கார், சாஸ்திரத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, ஆனால் கடவுளுக்கு உருவம் கிடையாது. ஸோ இன்டைரக்ட்லி கடவுளை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். கடவுள் இருக்காரு, ஆனால் ஒரு ரூபம் கிடையாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஏன் ஆதிசங்கராச்சாரியர் இப்படி செஞ்சார்? ஏன்னா அவருக்கு முன்பு என்ன நடந்தது? மகாபாரத போர் நடந்தது. மகாபாரத போர் நடந்தோடனே இந்த போரில் நிறைய ராஜாக்கள் மற்ற பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் எல்லாம் அங்கே இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாரத் பூமியில் ப்ராப்பர் ராஜா கிடையாது, ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு பீப்புள் கிடையாது. ஸோ த டார்க் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா உருவாகிடும், இந்த பபியரிக்க இது மாதிரி ஆகிரும். அண்ட் அந்த டைமில் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? வேதத்தில் யாகத்தில் குதிரையை போடு, பசுவை போடுன்னு சொல்லியிருக்கு, அப்போ பசுவை கொள்ளலாம், குதிரையை கொள்ளலாம், அப்போ கொன்னா சாப்பிட வேண்டியதானே, அப்போ மாடு சாப்பிடலாம் சொல்லிட்டு அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ப்ரிச்சிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மாடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம். ஸோ புத்தர் வந்தார், இல்லை வேதத்தில் உள்ளதானே நீ பேசுகிற, வேதமே வேண்டாம், ஓரங்கட்டு, நான் சொல்கிறத கேளு, மிருகத்தை கொள்ளாத, மாடு சாப்பிடாத. ஸோ சங்கராச்சாரியர் என்ன சொன்னார்? வேதத்தை நீங்கள் தலைக்கீழே புரிஞ்சு கொண்டீங்க, வேதத்தில் விஷயம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கு, ஆனால் 2 பகுதியும் வேதத்தை ப்ராப்பராக படிக்கணும். ஒருத்தன் தூங்கி கொண்டு இருந்தா அவனை போய் நம்ம போர் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம், வேதத்தில் இருக்கும். ஓகே அப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம இல்லை, 90 பகுதியில் என்ன சொல்லும்? அப்படி செஞ்சோன்னா அது ரொம்ப பெரிய பாவம், அது செய்யக்கூடாது. போர் செய்யணும்னா அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் போர் செய்யணும் போட்டிருக்கோம். ஸோ இது 2 பகுதியும் படிக்கணும். எல்லா மலமும் சுத்தம், ஆனால் மாட்டு சாணி சுத்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கும். இது சில மனிதர்களுக்கு புரியல. வேதத்தை கொண்டு
தவறு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ புத்தர் வந்து சொன்னார், வேதத்தை ஓரங்கட்டுங்க. ஸோ ஆதி சங்கராச்சாரியர் வந்து என்ன செஞ்சார்? இல்லை வேதத்தை கிளியராக புரிஞ்சுக்கோங்க, வேதத்தை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கடவுள் இருக்காரு, கடவுளுக்கு ரூபம் இல்லை. மாயவாத அசசாஸ்திரம் பிரச்சாரம் பௌச்சமுச்சதே மையாவித கல்பிதம் தேவி கலாவ் பிராமண ரூபினே. கலியுகத்தின் பிராமண ரூபத்தில் வந்து மாயாவாத அசசாஸ்திரத்தை பிரச்சாரம் செய்வேன். ஸோ சங்கராச்சாரியர் வந்து இதெல்லாம் மாயாவாதி பிலாசபி பிரச்சனை பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்த ஆச்சாரியர்கள் மத்வாச்சாரியா, ராமானுஜாச்சாரியா, விஷ்ணு சுவாமி, நிம்பார்க்காச்சாரியா, இவங்கெல்லாம் அந்த சங்கராச்சாரியருடைய ஃபிலாசபியை வந்து அவங்கெல்லாம் உடைச்சி கடவுள் இருக்கார், ரூபத்தோடு இருக்கார், ஜீவன் இருக்கார், இந்த ஜீவனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஒன்று கிடையாது, மாயாவதி ஃபிலாசபி இல்லை. ஸோ அது லேட்டர் பார்ட்டில் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு சைத்தன்ய மகாபிரபு அச்சிந்திய பேத அபேத தத்துவம் கொடுக்குறாரு நமக்கு. இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இது பிரபுபாதா இல்லைன்னா இந்த ஃபிலாசபி நமக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே பிரபுபாதாக்கு நம்ம ஒபீடியனாக இருக்கணும். பிரபுபாதாக்கு மேலே நம்ம போகிறதுக்கு நினைக்கக்கூடாது, அது செய்யக்கூடாது. அண்ட் டோன்ட் க்ளோரிஃபை எனிபடி இன் இஸ்கான் மோர் தென் பிரபுபாதா. இஸ்கானில் உட்காந்துட்டு சில பேர் பிரபுபாதா வியாசசான் சின்னதாக இருக்கும், அவங்க குரு மகாராஜ் வியாசசான் பார்த்தா பெருசாக இருக்கும், பக்கம் தான் பிரபுபாதா அங்கே உட்கார வச்சுருப்பாங்க, பெரிய வியாசசான் போட்டுப்பாங்க, அவங்க குரு மகாராஜ் வந்து அதில் உட்காருவார். ஸோ இந்த மாதிரியான தவறுகள் செய்யாதீங்க. அந்த குரு மகாராஜாவும் வந்தால் என்ன சொல்லணும்? ஏன் எனக்கு இவ்வளோ பெருசு போட்டிருக்கீங்க, அதை தூக்கி மாற்று, நான் சின்னதில் உட்காரேன், பிரபுபாதாக்கு பெருசை கொடுன்னு சொல்லணும். ஆனால் அவரு வந்தால் அதில் ஏறி உட்காந்துட்டாருன்னு சொன்னாக்கா அப்புறம் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். டோன்ட் க்ளாரிஃபை anyone more than Prabhupada in ISKCON. Don't underestimate Srila Prabhupada also. Prabhupada இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு, லிமிட்டாக கொடுத்துருக்காரு. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மண்ணு தான் இருக்குது உள்ளுக்குன்னா இப்படி தான் பேசுவாங்க. இந்த குரூப்லாம் இருந்துச்சு 90s, இந்த குரூப்லாம் இருந்துச்சு. பிரபுபாதா கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, இது தான் கொடுத்துருக்காருன்னு. பிரபுபாதா சைத்தன்ய சரிதமத்தை பர்ஃபெக்ட் படிங்க. உங்களுக்கு தெரியும் பிரபுபாதாவுடைய நாலேஜ் வந்து இந்த வேர்ல்டில் உள்ளது கிடையாது, இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேருந்து நேராக அவருக்கு கொடுக்கறது, அப்போ தான் புரியும். ஸோ சங்கராச்சாரியர் வந்து கொடுத்தாரா, அப்புறம் சங்கராச்சாரியர் பார்த்தாரு, மாயாவாத பாசம் நமக்கு செட் ஆகாது, நம்மளுடைய ரியல் நேச்சர் என்ன, பகவத் பக்தர் நம்ம. அப்போ கடைசி காலத்தில் சங்கராச்சாரியர் என்ன கொடுக்குறாரு? கீத மகாத்மியா கொடுக்குறாரு, பஜகோவிந்தம் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, பஜகோவிந்தா மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி ரக்ஷசே துஷ்கிருன்காரனே. துஷ்கிருன் படிச்சுட்டு இருக்காத தம்பி, கோவிந்த நாமத்தை சொல்லு, இரக்கம் தருவாயிலே கோவிந்த நாமத்தை சொல்லு. இந்த ப்ராக்டிஸ் மலேசியாலையும் இருக்கு, ஆனால் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. இரக்கம் தருவாயிலே கோவிந்த நாமத்தை சொல்லு, இறக்க போகிற அந்த சுச்சுவேஷனில். அப்போ சொல்லிக்கிட்டே இருந்தால் தானே அந்த ப்ராக்டிஸ்க்கு அது வரும். அப்போ சொல்லிகிட்டே இரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இறந்தோன்னே செரமனியெல்லாம் முடிச்சுட்டு பொட்டியை தூக்கி காடியில் வைக்க போகிறாங்க, எரிக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்போ சொல்லுவாங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இல்லை எரிக்கும் போது அந்த உள்ளே தள்ள போகிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் சொல்லுவாங்க கோவிந்தா கோவிந்தான்னு. சங்கராச்சாரியர் சொன்னார், இரக்கம் தருவாயிலே சொல்லு. அந்த இரக்கம் தருவாயிலே நமக்கு எப்படி வரும்? ப்ராக்டிஸில் போட்டால் தான் வரும். ஸோ சங்கராச்சாரியர் வந்து ஆரம்பத்தில் மாயாவாதி ஃபிலாசபி பேசியிருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு கடைசியில் ஆதிசங்கராச்சாரியர் வந்து மாயாவாதி பாஷை பேசியிருந்தாலும் கடைசி நேரத்தில் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? பஜகோவிந்தா அண்ட் கீத மகாத்மியா சொல்கிறாரு. மாலினே மோஷன புங்ஷ ஜலாஸ்தானே தினே தினே சக்ரிட் கீத அமிர்த ஸ்நானம் சம்சார மாலநாசனம். கீதை என்றும் கங்கையில் குளிங்க தினந்தோறும். கீதை என்ற கங்கையில் எப்படி குளிக்கிறது? படிக்கணும். ஏகம் சாஸ்திரம் தேவிகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவிகி புத்திர ஏவ, ஏகம் மந்திர தஸ்ய நமானியானி, சர்வாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா.
ஒரே ஒரு புக்கு போதும் உங்களுக்குன்னு சொல்லிட்டாரு ஆதிசங்கராச்சாரியர். பகவத்கீதை படிங்க 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 படிங்க. பகவத்கீதை வந்து ஏபிசிடி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு ரொம்ப பேர் பேசுவாங்க. ஆனால் அந்த பகவத்கீதை வந்து ஏபிசிடி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பிரபுபாதா எதை சொன்னாருன்னா, அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, சன்ஸ்கிரிட் ஸ்லோகம், இதுதான் ஏபிசிடி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஆனால் பிரபுபாதாவுடைய டிரான்ஸ்லேஷன், பிரபுபாதாவுடைய பர்பட் இருக்கு, அந்த பிரபுபாதாவுடைய பர்பட் வந்து ஏபிசிடி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கிடையாது. அதுதான் த டாப் மோஸ்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். சைதன்ய சரிதாமிர்தா நீங்கள் படிக்கும்போது, பகவத்கீதை படிக்கும்போது இதெல்லாம் கனெக்டடில் பிரபுபாதா புக்கு மூலியமாக தான் நம்ம இதை புரிஞ்சுப்போம். பாகவதம், நெக்டர் ஆஃப் டிவோஷன், இது எல்லாத்தையும். ஸோ டிவோட்டிங்க இப்போ நிறைய பேர் வெளியே புக்கெல்லாம் நிறைய படிச்சுட்ருக்காங்க. அந்த மகாராஜ் எழுதினார், இந்த மகாராஜ் எழுதினார், என்னென்னமோ புக்கு படிக்கிறாங்க. ஆனால் என்னென்னமோ டைட்டில்லாம் போட்டுக்கிறாங்க வேறு, டெம்பர் பிரசிடென்ட், லீடர், ஜிபிசி, கோ ஜிபிசி, என்னென்னமோலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த குட்டி குட்டி புக்கிலேருந்து பெரிய பெரிய புக்கு இருக்குது. கம்மிங் பேக், லைஃப் கம் ஃப்ரம் லைஃப், ஈஸி ஜர்னி டு அதர் பிளானட், மச்லெஸ் கிஃப்டட், பாத் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அப்புறம் ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய புக்குன்னா சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். இதெல்லாம் பிரபுபாதா நமக்கு எழுதினார், விற்கிறதுக்கு மட்டும் கிடையாது சார், நம்ம படிக்கிறதுக்காகவும் எழுதினார். நான் பகவத்கீதை படிக்கிறேன், இந்த புக்கும் யார் படிப்பா? அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இல்லை, நான் நூல் போட்டிருக்கேன், செகண்ட் இனிஷியேட்டிவ் நான். சரி, அப்போ இந்த புக்கெல்லாம் படிச்சிட்டிங்களா? இல்லை, படிக்காமையா அதெல்லாம் எடுத்தீங்க? அப்புறம் படிங்க. இல்லை எடுத்துட்டீங்க, ஏதோ சூழ்நிலை இல்லை, படிங்க. ஆனால் படிங்க. நெக்டர் ஆஃப் டிவோஷன், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைதன்ய சரிதாமிர்தா, பிரபுபாதாவுடைய லெக்சர் இருக்குது, அவ்வளோ லெக்சர் இருக்குது. கேட்குறது கிடையாது, டிவோட்டிங்க கேட்குறதே கிடையாது. ஸோ அது வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் போட்டுருவாங்க, பிரபுபாத் கிளாஸு, அட்லீஸ்ட் அதாச்சும் போடுவாங்க. சில கோயில் அது கூட இருக்காது. ஸோ பிரபுபாத் புக்கு நம்ம படிக்கணும். ஸோ இந்த ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு இந்த ஜீவாவை கரை சேர்க்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ப்ராமினன்ட் ஆச்சாரியர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு ப்ராப்பரான டீச்சிங், அதுக்கு அப்புறம் வந்துட்டு ரூபானுகாஸ் லைனில் இருந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, நரோத்தம் தாஸ் தாக்கூர், ஷாமானந்த பண்டித், இதான் பெரிய பெரிய ஆச்சாரியர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஸ்ரீனிவாசாச்சாரியா. ஸோ அதுக்கப்புறம் பலதேவ, வித்யபூஷணா, விஸ்வநாத் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தென் ஜெகநாத் தாஸ் பாபுஜி மகாராஜ், பக்தி வினோத் டாக்கூர், கோர் கிருஷ்ணதாஸ் பாபுஜி மகாராஜ், பக்தி சித்தாந்த சரஸ்வதி குருஸ்வாமி டாக்கூர் அண்ட் பிரபுபாதா இந்த லைனேஜில் கொடுத்த டீச்சிங்கை வந்து நமக்கு எப்படி சுலபமாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஆழமான ஃபிலாசபி இங்கிலீஷில் பிரபுபாதா கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸில் கொண்டு வரணும். டோன்ட் கோ இன்டு கர்ம காண்டா செக்ஷன், வேண்டாம். கர்மகாண்டா செக்ஷன் போகாதீங்க, ஞானகாண்டா செக்ஷன் போகாதீங்க, உபஷ்ண காண்டா செக்ஷன் போகாதீங்க. ஈவன் கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி கூட தேவையில்லை. உத்தம பக்தி மட்டும்தான் நம்ம பயிற்சி பண்ணணும். ஏன் உத்தம பக்தி நம்ம பயிற்சி பண்ண மாட்டோம்? ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ருச்சி சாண்டிங், டேஸ்ட் சாண்டிங் நம்ம பண்ணணும். டேஸ்ட் சாண்டிங் ஆஃபென்ஸ் இல்லாமல் பண்ணோன்னா அந்த 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 டேஸ்ட் இன்னும் பிரதி சாண்டிங், இந்த லவ்வோட சாண்ட் பண்ணுறது நிறைய இடத்துல பிரபுபாதா பேசியிருக்காரு. இதுதான் நம்மளை பிரேம் பக்தி நிலைக்கு கொண்டு போகும். அண்ட் ஒவ்வொரு டிவோட்டியும் பிரேம் பக்தி நிலை அடையணும். அடைஞ்சாதான் கோலோக் பிருந்தாவன் போக முடியும். அதுக்கு முயற்சி என்ன? பியோர் சாண்டிங் பண்ணணும். நம்ம கர்மகாண்டாவில் போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, கர்மகாண்டா செக்ஷனில் போய் உட்காந்துருக்க கூடாது. இதை அடுத்த கிளாஸில் பேசுகிறேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் சொசைட்டியில் ஓடிட்டுருக்கு. பொங்கல் செய்கிறோம், துளசி விவாகம் செய்கிறோம், பேர் என்ன, நியூ இயர், தமிழ் நியூ இயர், தெலுங்கு நியூ இயர் கொண்டாடி உட்காந்துருக்கோம். கிரானம் ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். புருஷோத்தமாதிகா மந்த்து ஃபாலோ பண்ணுறோம். தமோதரா மந்த்தில் செட்டன் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பீஷ்ம பஞ்சகான்னு சொல்லிட்டு செட்டன் ஃபாஸ்டிங்னு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பிரபுபாதா கொடுக்கல. பிரபுபாதா என்ன கொடுத்தாரோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண
வேண்டும். இதெல்லாம் வந்து சம் பீப்புள் who don't follow. இப்போ புரட்டாசி மார்கழி எல்லாம் சைவம் எடுப்பாங்க, ஆடி மாதம் சைவம் எடுப்பாங்க. அவங்க வந்து வருஷம் ஃபுல்லாக அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சைவம் இருப்பாங்க. முட்டை சாப்பிட மாட்டேன் சார், இது சாப்பிட மாட்டேன் சார், அது சாப்பிட மாட்டேன் சார்னுவாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் எல்லாத்தையும் அடிச்சு விடுவாங்க. அவங்க தான் வந்து இந்த சர்டன் மந்த்து, சர்டன் திதி, சர்டன் நட்சத்திரா, சர்டன் பக்ஷாஸில் போய் ஏதாச்சும் சர்டன் திங்ஸ் செய்வாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம வருஷம் முழுக்க பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த கர்மா விஷயம், இது செஞ்சால் அது கிடைக்கும், அது செஞ்சால் அது கிடைக்கும், அக்ஷய திருத்தியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பலன் கிடைக்கும்னு சில லூசுங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா பிரபுபாதா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. பிரபுபாதா சொல்லிக் கொடுத்தது என்னது? பியோர் சாண்டிங், ருச்சி சாண்டிங், பிரித்தி சாண்டிங், பிரேம் பக்தி நிலைக்கு நம்ம போகணும். இந்த கர்மக்காண்டா விஷயத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன் பிரபு இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்த டீச்சிங் என்ன? சிக்ஷஸ்துக்கால பாருங்க, அதுதான் டீச்சிங் இருக்காங்க. கிருஷ்ண பிரேமத்தை நாம் அடைய வேண்டும், ராதா கிருஷ்ண பிரேமத்தை நாம் அடைய வேண்டும். இந்த டீச்சிங் 4 சம்பிரதாயத்தில் பார்க்கல, மகாபிரபு லைனேஜில் இது வருது. ஸோ வி ஆர் கிஃப்டட் டு ஃபாலோ திஸ். அப்போ இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இறங்காமல், அமாவாசையில் அது செஞ்சால் உங்களுக்கு அது கிடைக்கும், இதில் இது செஞ்சால் இது கிடைக்கும், அக்ஷய திருத்தியில் இது பண்ணால் இவ்வளோ மடங்கு கிடைக்கும், தமோதர மந்தில் இவ்வளோ சொன்னால் அவ்வளோ கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். வி ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ த ஃபவுண்டாச்சர். இந்த சொசைட்டியில் தானே இருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். இதில் பிரபுபாதா தானே ஃபவுண்டாச்சாரியா. அப்போ அவர் பேச்சு தானே கேட்கணும். சிம்பிள். ஸோ அவர் நம்ம என்ன கொடுத்தாரு? 4 கோட்பாடு, 16 ரவுண்ட்ஸ் சாண்டிங், ஸ்ட்ராங் சாண்டிங். அதில் தான் நம்ம மறுபடியும் இந்த பிரேம் பக்தி. ஒரு காலத்தில் 90s 80 வருஷங்களில், 90 வருஷங்களில், 91, 92 இந்த மாதிரி வருஷங்களில் வந்து இந்த பிரேம் பக்திலாம் நிறைய பேசப்பட்டது. முக்கியமாக சில கோர்கோவிந்த சுவாமி மகாராஜ் இருந்தார். அவர் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் இது பிரேம் பக்தின்னு. ஆனால் இப்போ யாரும் இதெல்லாம் பேச மாட்டுறாங்க. இப்போ எல்லாம் கர்மகாண்டா மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதை பண்ண அது கிடைக்கும், அது பண்ண இது கிடைக்கும், இந்த திதியில் அது பண்ணுங்க, அந்த திதியில் மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் அக்ஷய திருத்தியா. யார் சொன்னா உனக்கு மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் அக்ஷய திருத்தியான்னு? பகவான் அக்ஷய திருத்தியா மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் சொன்னாரா? அவர் அஷ்டமியில் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, நவமியில் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு, சதுர்தாசியில் அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. என்னென்னமோ காமெடிலாம் பண்ணுவாங்க டிவோடி. பிரபுபாதா வந்து லீக் ஆஃப் டிவோடி ஸ்டார்ட் பண்ணார் பிரபு அக்ஷய திருத்தியால் பிரபுபாதா லீக் ஆஃப் டிவோடி ஸ்டார்ட் பண்ணார். லீக் ஆஃப் டிவோடி எங்கே லீக் ஆஃப் டிவோடி இல்லையே, முடிஞ்சிச்சு. பிரபுபாதா என்ன ஸ்டார்ட் பண்ணார்? இஸ்கான், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். அது வளர்ப்பிறையிலையா, தேய்ப்பிறையில் ஸ்டார்ட் பண்ணார். ஏகாதசி, தசமி திதி அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணார். அந்த திதி எதுவுமே அவர் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், ஃப்யூச்சரில் 10,000 வருஷம் இருக்கும் இஸ்காண்டு. எதனால? பிரபுபாதா ஃபவுண்டர் ஆச்சாரியா கிருஷ்ணா ஒன் தீஸ் டூ ஹேப்பன். ஸோ சாண்டிங் ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. நிறைய டிவோட்டிங்க பார்க்குறேன், இனிஷியேஷன் போயிட்டே இருக்கிறாங்க. செகண்ட் இனிஷியேஷன். அந்த செகண்ட் இனிஷியேஷன் முடித்து பூர்பா ஸ்வா ஸ்வாஹா அப்புறம் பார்த்தா 16 ரவுண்ட்ஸ் சாண்டிங்கே காணும். இப்படி நூலை இப்படின்றாங்க. இது பண்ணுற பிரபு நான் செகண்ட் இனிஷியேஷன் பிரபு, நான் இனிஷியேஷன் பிரபு, நான் அது பிரபு, நான் இது பிரபு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தா தே ஆர் நாட் சாண்டிங். உங்கள் டெம்பிளே பார்ப்பீங்களே, புது ஆள் வருவாங்க, பழைய ஆள் எங்கே போய் காணும். ஓகே, ஸோ லெட் அஸ் சாண்ட் சீரியஸ்லி 16 ரவுண்டு சீரியஸான சாண்டிங், பியோரான சாண்டிங், சுத்த நாம, பிரித்தி நாம, ருச்சி நாம, கிருஷ்ணா கிட்ட நம்ம போகலாம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்குவோம் சைத்தன்ய மகாபிரபுவோடைய கிளாஸு. அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் சைத்தன்ய மகாபிரபுவோடைய class இது. Okay, so we'll see in the next class. Thank you very much. Hare Krishna, Shri Prabhupada ki jai. Thank you.